ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்ட்ராபெரி கேக் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப சாஃப்டாகவும் சுலபமாகவும் ஈஸியாக செஞ்சிடலாங்க. எப்படி நம்ம ஸ்டவ்வில் இவ்வளோ சாஃப்டாக வரும் அப்படின்ட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவன் எதுவும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு காமிச்சிருக்கேன். சில டிப்ஸும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எவ்வளோ சாஃப்டாக வரும் அப்படின்ட்டு. இதை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இது சலிச்சிக்கலாம். மைதா மாவு 1 கப் அளவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதோட கொக்கோ பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து சலிச்சுக்கோங்க. இந்த கட்டிகள்லாம் உடச்சி விட்டுக்கலாம். இப்போ மாவை நல்லா சலிச்சாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு பக்கம் போல் இருக்கட்டும். ஒரு பவுலில் நான் 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது வெது வெதுப்பான பாலுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகரும் பாலும் சேர்க்கும் போது நல்லா திரிஞ்சு போகும். இது பட்டர் மில்க் சொல்லுவாங்க. இது நம்ம கேக்கில் சேர்க்குறதுனால நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ ஒரு பவுலில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையும் சேர்க்குறதுனால நல்ல ஒரு நமக்கு ஃப்ளஃபியாக கிடைக்குங்க. இப்போது பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 45 செகண்ட் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளஃபியாக வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா 45 செகண்ட் ஆயிடுச்சுங்க. இப்போது ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்க்குறேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு. அதோட பவுடர் சுகர் 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை பீட் பண்ணிக்கலாம். முட்டையோடு நல்லா சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இதில் பவுடர் சுகர் சேர்க்குறதுனால நல்ல ஒரு ஃப்ளஃபியாக வரும். நீங்கள் அரைக்காமல் சுகர் சேர்த்திங்கன்னா நமக்கு தண்ணி ஆகிடும். அதனால் நீங்கள் பவுடர் சுகர் மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃப்ளஃபியாக வரும். இப்போ சர்க்கரையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாச்சு. எல்லா சர்க்கரையும் சேர்த்தாச்சு. 1 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். நல்லா பீட் பண்ணியாச்சுங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறேன். அதோடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பட்டர் மில்க் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுட் கலர்ஸ் நான் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்க்குறேங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 45 செகண்ட் மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம மாவை மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப நம்ம ஒரே பொசிஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், சலிச்சு வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே தரமாக நம்ம எல்லாத்தையும் மாவை கொட்டி மிக்ஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இல்லைனா நமக்கு ரொம்ப ஹார்டாகிடுங்க. இது 2வது டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரே பொசிஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கேக் ரொம்ப சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு விஸ்க் இருந்தாலும் நமக்கு இன்னும் சுலபமாக இருக்கும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குங்க. இப்போ மீதி இருக்கிற எல்லா மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 கப் மைதா மாவு நமக்கு கரெக்டாக 1 கிலோ அளவுக்கு நமக்கு கிடைக்குங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிற மெத்தட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு 1 கிலோ அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நான் 7 இன்ச் அளவுக்கு நான் கேக் டின் எடுத்திருக்கேன். அடியில் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். நான் இது பொங்கி நல்லா மேலே வரும் அப்படிங்கிறதுனால பட்டர் ஷீட் ஃபுல்லாக நான் கவர் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நான் இதை ஸ்டவ்வில் சேர்த்துடலாம். 5 நிமிஷம் போல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் 45 நிமிஷம் நல்லா வேகட்டும். 40 to 45 மினிட்ஸ் நல்லா வேகட்டுங்க. 45 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வெந்துடுச்சான்னுட்டு. நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க. நல்லா வெந்துடுச்சான்னு பார்க்கலாம்.
நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் நல்லா கரையட்டும். சர்க்கரை தண்ணி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து கேக் மேலே ஊற்றுறதுக்காக நான் சர்க்கரை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை டெக்கரேட் பண்ணலாம். இப்போது நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குங்க. பாருங்கள், சாஃப்டாக இருக்குங்க. செம சாஃப்டாக இருக்குது. 1 கிலோ அளவுக்கு நமக்கு இந்த கேக் கிடச்சிருக்குங்க. இதை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணிடலாம். ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வைப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மேலே டெக்கரேட்டிங்காக நான் இப்போது 100 கிராம் அளவுக்கு ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேங்க. அதோட ஹீட் பண்ண வைப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதோட சில ட்ராப்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கலருக்காக பிங்க் கலர் நான் சேர்த்துருக்கேன். இது வந்து டபுள் பாயிலிங் மாதிரி கூட நம்ம செய்யலாம். நான் இப்போ டபுள் பாயிலிங் மெத்தட் படி நான் எல்லாத்தையும் மெல்ட் ஆக்கி வச்சுருக்கேங்க. இதில் 100 கிராம் அளவுக்கு சீஸ் க்ரீம் எடுத்திருக்கேன். அதோட 1/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துட்டு நல்லா ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து 1 கப் அளவுக்கு வைப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். இப்போது வைப்பிங் க்ரீம் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 45 செகண்ட். ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பீட்டர் வந்து ஹீட் ஆகக்கூடாது. ஹீட் ஆகாமல் இருந்ததுனா தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஒரு 45 செகண்ட் நல்லா பீட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணியாச்சுங்க. நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இருக்கணும். கரெக்டாக இருக்குது. நமக்கு ஸ்டிக் மாதிரி சொல்லுவாங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வைப்பிங் க்ரீமை வந்து நான் கோனில் சேர்க்க போகிறேங்க. கோனில் சேர்த்துட்டு நம்ம இது வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இது மேலே நம்ம சுகர் சிரப் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வைப்பிங் க்ரீமை நீங்கள் இதை சேருங்க. இது மேலே சுகர் சிரப் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும். அதனால் நம்ம மேலே வந்து சுகர் சிரப் சேர்க்குறோம். சர்க்கரை தண்ணி அப்படி இல்லைன்னா பால் கூட கரைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாலும் சர்க்கரையும் கரைச்சிட்டு இது மேலே சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா ஈவனாக நல்லா ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இது மேலே நம்ம சாக்லேட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, சாக்லேட்டு, ஒயிட் சாக்லேட்டு, அதை வந்து நான் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்ட்ராபெரிஸையும் நம்ம டெக்கரேஷனுக்காக சுற்றி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ரெடி பண்ணியாச்சுங்க. 1 ஹவர் போல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம், கட் பண்ணிக்கலாம். நல்லா 1 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சுலபமாக இருக்குங்க. கடாயில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனல் லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் உங்களை வந்து பார்க்குறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.